Hi guys. The name Michael Jackson, the king of pop culture, pop songs. 1980s பெரிதா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எதுவுமே இல்லாத காலகட்டம் அது. நம்ம இப்போ யூஸ் பண்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, த்ரெட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை சம்பாரிச்சிருந்தாரு மைக்கேல் ஜாக்சன். அதுவும் சாதாரண ரசிகர் இல்ல, உசுர கொடுக்கக்கூடிய வெறித்தனமான ரசிகர்கள். ரீசெண்டா இவரோட வாழ்க்கை வரலாற்று படம் ரிலீஸ் ஆகி வெறும் சாதனை, வசூல் சாதனை படைச்சிருக்கு. ஏகப்பட்ட சாதனைகளை முறியடிச்சு. யார் இந்த மைக்கேல் ஜாக்சன்? இவரோட முழு பேரு மைக்கேல் ஜோசப் ஜாக்சன். ஆரம்ப காலகட்டத்தில் தன்னோட சகோதரர்களோட சேர்ந்து மியூசிக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தனியா மியூசிக் பண்ண ஆரம்பிச்சு இந்த உலகையே தன்னோட கைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற அளவுக்கு மியூசிக்ல பெரும் சாதனை படைச்சிருக்காரு. இவரை பத்தி நிறைய விமர்சனங்கள், நிறைய அலிகேஷன்ஸ் இருந்தாலும் இன்றளவும் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய பிரபலங்கள்ல ஒருத்தவராக இருக்காரு. இவர் 2009 இறந்துட்டாரு. ஆனா இன்றளவும் இவரை பத்தி பேசாத இடங்களே கிடையாது. எங்க போனாலும் மைக்கேல் ஜாக்சன், மைக்கேல் ஜாக்சன், மைக்கேல் ஜாக்சன். என்னதான் பண்ணாரு? கான்சர்ட்ல இருந்து யுனிக், தனித்துவமான பாடல்கள், தனித்துவமான நடன அசைவுகள், இவரோட மூன் வாக். இன்றளவும் மூன் வாக்னா நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம், மூன் வாக்னாலே பிரபுதேவா சார், ராகவா லாரன்ஸ் சார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். காட் ஆஃப் மூன் வாக் மைக்கேல் ஜாக்சன். மூன் வாக், கிராவிட்டிக்கே சவால் விடக்கூடிய ஸ்டெப்ஸ், இவரோட பாவனைகள் எல்லாமே இவரை தனித்துவமா இருக்க வச்சுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளாம் உசுரோட இருக்கும்போதே சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மைக்கேல் ஜாக்சன் இறந்த பிறகுமே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி? இவரோட சாங்ஸ் இன்றளவும் உலகம் முழுக்க உள்ள மக்களால் ரசிச்சு கேட்கப்பட்டு இருக்கு. இவரோட சாங்ஸோட காப்பிரைட்ஸ், முக்காவாசி சாங்ஸோட காப்பிரைட்ஸ்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. பேட்டர்ன்ஸ் அவர்கிட்ட தான் இருக்கு. உரிமங்கள், லைசன்ஸ் அவர்கிட்ட தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய பிராண்டோட இவர் போட்ட அக்ரிமெண்ட் ஸ்டில் நவ் ஆக்டிவா இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்ஸ் மூலமாகவும் இவருக்கு ரெவன்யூ வந்துகிட்டு இருக்கு. ஃபோர்ப்ஸ் பத்திரிகையின்படி இறந்த பிறகு அதிகமாக சம்பாதிக்கிறவங்களோட பட்டியலில் மைக்கேல் ஜாக்சனும் டாப்ல இருக்காரு. நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கோம் மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப காலம் உசுரோட இருக்குன்னு. எப்பயுமே தன்னை சுத்தி டாக்டர்ஸை வச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. அவர் எது பண்ணாலுமே டாக்டர்ஸோட மேற்பார்வையில தான் நடக்கும். ஒரு ஃபுட் எடுத்தா கூட அதை டீப்பா ரிசர்ச் பண்ண பிறகுதான் மைக்கேல் ஜாக்சன் சாப்பிடுவாரு அப்படின்னு நிறைய உண்மையோ பொய்யோ நிறைய இதாக கேள்விப்பட்டிருப்போம். பேசிக்கலி இவர் கருப்பின மக்களை சேர்ந்தவர். ஆனா இவர் கருப்பின மக்கள்ல இருந்து வெள்ளையா மாறினாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அவருக்கு ஸ்கின் டிசீஸ், ஒரு விதமான டிசீஸ் இருந்துச்சு. அதனாலதான் அவரோட ஸ்கின் அந்த அளவுக்கு ஒயிட்டா மாறுனுச்சுன்னு சொல்றாங்க.